السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. قال النبي صلى الله عليه وسلم النظر سهم مسموم من سهام إبليس أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களையும் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நிறைவான நல்ல கூடி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. குர்ஆனை சிந்திக்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. இன்று நாம் செய்த பகல் இரவு எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாக்கியமான ரமலானுடைய நாட்களில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவன் அருள் பெற்ற ரஹ்மத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் போன்ற எல்லா விதமான தீய நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. திடீர் மரணங்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் உலக அளவில் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. முஸ்லிம்களுடைய உயிர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுடைய நிலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம் நாடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. யூதர் நஸ்ரானிகளுடைய அநியாயங்களையும் சர்வாதிகாரத்தனத்தையும் அல்லாஹு தஆலா அழித்து ஒழித்து அல்லாஹு தஆலா அந்த பூமியில் அவர்களுக்கான மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. மிகச்சிறந்த நல்ல வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. காலமெல்லாம் முஸ்லீம்கள் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு வாழுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சர்வதேச அளவில் முஸ்லீம் உம்மாவிற்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நூர். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய குடும்பத்து பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாங்கள் சூரத்துன் நூரை நாங்கள் கற்றுக் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். எல்லா சூறாவை விட முக்கியத்துவத்துடன் சூரா நூரை எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு சூரத்து நூர் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சூறா. நூர் என்று சொன்னாலே ஒளி என்று அர்த்தம். அந்த சூறா முழுக்க அல்லாஹு தஆலா ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறார். சமூகத்தில் எப்படி பழகணும், அடுத்தவர்களுடன் எப்படி பழகணும், அடுத்தவர்களுக்கும் நமக்குமான உறவு முறைகளில் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய ஆதாபுகள் குறித்து பேசுகிற சூறா தான். அதிகமான பெரிய சூறாவெல்லாம் கிடையாது, ஒரு அரை ஜுஸு கூட கிடையாது. அவ்வளவு சின்னதாக இருக்கிற இந்த சூறாக்குள்ள இது இறக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய தாயான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு அபாண்டமான இட்டுக்கட்டை நயவஞ்சகர்களும் அதை முன்வைத்து ஆயிஷா நாயகி குறித்து பேசிய பொழுது அல்லாஹு தஆலா ஆயிஷா அவர்கள் சுத்தமானவங்க, கற்பொழுக்கம் உள்ளவங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக வேண்டி ஒரு 18 ஆயத்தை அல்லாஹ் இந்த சூறாவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதிலே அல்லாஹு தஆலா சொன்ன முக்கியமான விஷயம், இனி யாராவது இட்டுக்கட்டினால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள், ஒரு அபலை பெண் மீது, ஒரு அப்பாவியான ஒரு பெண் மீது, ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணின் மீது இப்படி ஒரு அவதூறை பரப்புனா இது பெரிய பாவங்கள்ல ஒண்ணு என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அதற்கான தண்டனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சூறாவினுடைய துவக்கத்தில் ஒரு 18 வசனங்கள் அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயிக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம். அப்போ அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் அல்லாஹ் நிறைய சமூக ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். சூரத்து நூரை ஒண்ணுமே தேவையில்லை, விளங்குறதுக்கு கஷ்டம் எல்லாம் கிடையாது. லேசா சும்மா சூரத்து நூர் சூறாவை நம்ம படிச்சு பார்த்தாலே நமக்கு அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுவான். நிறைய ஒழுக்கங்கள், அதுவும் இன்னைக்கு
சோசியல் மீடியாக்கள்ல எந்த செய்தி உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு, எது நமக்கு அவசியம், எதுக்கு நம்ம அவசியம் இல்லை, எல்லா குப்பை கூலங்களும் தான் வந்து விழுகிறது. எல்லாத்தையும் தான் படிச்சு தொலைக்கிறோம், எல்லாத்தையும் தான் ஃபார்வர்ட் பண்றோம், எல்லாத்தையும் தான் நம்புறோம். ஆனா இது அத்தனைக்கும் நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துற நாம கண்டிப்பாக சூரத்து நூர் படிக்காம நம்ம அதை பயன்படுத்தவே கூடாது. சூரத்து நூர் கண்டிப்பா படிச்சா தான் இது எவ்வளவு தூரத்திற்கு ஒரு மெசேஜ், அந்த மெசேஜினுடைய தரம் என்ன, உண்மை தரம் என்ன, நம்பிக்கை தரம் என்ன, அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, சொன்னவன் எப்படிப்பட்டவன், இந்த செய்தியை நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணுமா தேவையா, ஒரே கிளிக்ல 10,000 பேருக்கு 1000 பேருக்கு பல பேர்களுக்கு செய்தியை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால அதனுடைய ஒழுக்கம் என்ன, ஒழுங்கு என்ன, இதெல்லாம் நம்ம படிக்கணும். லவ்லா இது சமஅத்துமூஹு, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். ஒரு முஃமினான ஆணை பத்தியோ ஒரு பெண்ணை பத்தியோ அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். சூரத்து நூர்ல இத ஆயிஷா நாயினுடைய விஷயத்தை பத்தி சொல்லிட்டு, இப்படி ஒண்ணு நடந்துருச்சேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க, ஆயிஷா மேல இப்படி ஒரு இட்டுக்கட்டு சொல்லிட்டான்னு நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த நிகழ்ச்சி ஒண்ணு நடந்ததுனால தான் இதை ஒட்டி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பத்தி பேசுகிற பொழுது அதுல நடைமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்ங்கிறது அல்லாஹ் தஆலா அழகாக சொன்னான். அதுல முதல்ல அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுவான், ஒரு மோமினை பத்தி, ஒரு மோமினான ஆணை பத்தி, பெண்ணை பத்தி ஏதாவது ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்தால், ஒரு தவறான செய்தி வந்தால், வகாலு, ஒரு நல்ல மோமினா இருந்தா அவன் இப்படி சொல்லுவான், ஆதா இஃப்கும் முபீன், இது இட்டுக்கட்டுப்பா, இப்படி எல்லாம் இருக்காது அப்படி நீ சொல்லணும்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் முதல்ல இருந்தே ஒழுக்கத்தை அல்லாஹ் இப்படிதான் ஆரம்பிக்கிறான். அடுத்தவனை பத்தி ஒரு செய்தி வருகிற பொழுது அது சரியா இல்லையா அதை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணாம முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இஃப்கும் முபீன் நீ சொல்லு, இது இட்டுக்கட்டு, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் நல்லவர் அப்படி நீ சொல்லு. அடுத்து இது தலகவுலஹு பிஅல்சினத்திக்கும் வ தகூல பிஅஃவாயிக்கும், சில வார்த்தைகளை நீங்க சர்வ சாதாரணமாக பேசியறீங்க, ஆனா வதஹ்சபூனஹு ஹய்யினன், அதை நீங்க லேசானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா வஹுவ இன்தல்லாஹி அலீம், அது அல்லாஹ்ட்ட ரொம்ப பெரிய குற்றமாக இருக்கும். ஒரு ஆளை பத்தி ஈஸியா சொல்லிட்டு நீ கடந்து போயிற, இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி நீ சொல்லிட்டு போயிற நாவுல, ஆனா வாயில நீ பேசுற அந்த வார்த்தை அது நீ லேசா நினைச்சாரு, ஆனா அல்லாஹ்ட்ட அது பெருசா உனக்கு முன்னால வந்து நிற்கும், நாளைக்கு நீ மாட்டிக்கிடுவாங்க அல்லாஹ் தான். இரண்டாவது ஒழுக்கம். மூணாவது சொல்றான், உலவுல அது சமயத்துமோ குல்துமாய கூடுதல்னா அன்னத்தக்கல்லாம பிஹாதா, அடுத்து என்ன செய்யணும்னா அந்த மாதிரியான பேச்சுக்கள் வருகிற பொழுது நீங்க சொல்லணும், இதை பத்தி நம்ம பேசுறது அவசியம் இல்லை, நமக்கு இது தேவை கிடையாது, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படிங்கிற அல்லாஹ். இப்படி நிறைய ஒழுங்குகளை அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே வரும் பொழுதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹு தஆலா ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றான். ஒரு மூமின் அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போகிற பொழுது என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அப்ப அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு போகிற பொழுது அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லணும். இந்த ரெண்டு முக்கியமானது. ஒருவேளை அனுமதி கிடைக்கல, உங்க சலாமுக்கு பதில் கிடைக்கல, நீங்க திரும்பி வரணுங்கிற அல்லாஹு தஆலா. ஒரு வீட்டுல யாருமே இல்லை, அந்த மாதிரி வீடுகளுக்கு நம்ம போகிறோம், தங்க வேண்டியது ஏற்படுது, அதுல நீங்க சலாம் சொல்லிக்கிறது, அனுமதி கேட்காம இருக்கிறது தவறு கிடையாது. ஆனாலும் சலாம் சொல்லிக் கொள்ளணும், உங்க சலாமுக்கு மலக்குமார்கள் பதில் சொல்லுவார்கள் என்பது ஹதீஸ்ல வருது. அப்ப யாருமே இல்லாத வீட்டுல கூட, அப்ப சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க ரசூல்கிட்ட, என் தாயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், அப்படி இருந்தும் நான் அனுமதி கேட்டுட்டு சலாம் சொல்லிட்டு போகணுமா? கண்டிப்பாக போகணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஒழுக்கத்திற்கு பின்னால் அடுத்து மஹரமியத்தினுடைய சட்டங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். யாருக்கெல்லாம் மஹரம், ஒரு ஆணுக்கு யாரெல்லாம் மஹரம், ஒரு பெண்ணுக்கு மஹரமுடைய அந்த சம்பந்தம் யாரெல்லாம், தந்தை, மாமனார், மக்கள், இப்படி அல்லாஹு தஆலா மஹரமுடைய சட்டத்தை பத்தி அல்லாஹு தஆலா பேசுகிற வசனமும் சூரத்து நூர்ல உண்டு. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுடைய ஒழுக்கங்களை பத்தி அல்லாஹ் தஆலா ஒரு 10 வயசு பிள்ளைங்க, 11 வயசு பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது ஒரு 3 நேரத்தில் அவங்க அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். ஃபஜ்ருக்கு முன்னால, இஷாவுக்கு பின்னால, லுஹருடைய நேரத்தில், இந்த 3 நேரத்தில் நீங்க மற்றவங்களுடைய வீட்டுக்கு சின்ன பிள்ளையை அனுப்புனா கூட நீங்க பிள்ளைங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு போக சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒழுங்குகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறவனுடைய வரிசையில அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு ஒழுங்குதான் குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களும் சரி பெண்களும் சரி, நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார்.
நாம் பாதுகாக்க வேண்டிய உறுப்புகளில் கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. குர்ஆனில் பல இடங்களில் பார்வையை பாதுகாக்கிறத பற்றி, பார்வையை பாதுகாக்காம விட்டால் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது இந்த ஆயத்தின் கீழே தஃசீர்களில் நிறைய செய்திகளை எழுதுறாங்க பெருமக்கள். பார்வைங்கிறது அல்லாஹ் தந்த நமக்கு ஒரு பெரிய நிஅமத்துங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நாள் நான் வீட்டு வெளியே உட்கார்ந்துருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து என்கிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. முன்னுண்டான சமுதாயத்தில் ஒருத்தர் 500 வருஷம் வாழ்ந்தாரு, இபாதத்து செஞ்சாருன்னு. 500 வருஷம் வாழ்ந்து இபாதத்து செஞ்சாரு. எங்க? கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு தீவுல. அந்த தீவுல ஒரு ஊற்று இருக்கும், ஒரு மாதுளை மரம் இருக்கும். இதை மட்டுமே, இதை குடிப்பார், இதை சாப்பிடுவார். இப்படியே ஒரு 500 வருஷம் இபாதத்து செஞ்சார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களாம், ஹலாலான சாப்பாடு, ஹலாலான நீர், இப்படி 500 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்து இபாதத்துங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாளைக்கு அல்லாஹு தஆலா அவரை கொண்டு வந்து சொர்க்கத்தில் நிறுத்தும் போது அல்லாஹு தஆலா அவர்கிட்ட, என் ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போன அல்லாஹு தஆலா சொல்றார். அவர் சொல்லுவார், இல்லை நான் செஞ்ச அமலை வச்சு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் 500 வருஷம்லாம் அமல் செஞ்சிருக்கிறேன். இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், இல்லை இல்லை என் ரஹ்மத்தை வச்சு நீ சொர்க்கத்துக்கு போ, இல்லை இல்லை என்னுடைய அமலை வச்சு எனக்கு அனுப்பு. அப்படியா, சரி, இவ்வளவு தூரம் நீ சொல்றதுனால நான் உனக்கு செஞ்ச நிஅமத்தையும் நீ செஞ்ச அமலையும் நிறுத்து பார்த்தரலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நிஅமத்துல் பஸர், அல்லாஹ் தந்த பார்வைங்கிற ஒரு நிஅமத்தை மட்டும் அல்லாஹு தஆலா வைப்பானா. இந்த பார்வைங்கிற ஒரு நிஅமத்துக்கு 500 வருஷம் இபாதத்தும் முடிஞ்சு போகும். அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ இனி உங்கள்கிட்ட அமல் இல்லை, நீ நரகத்துக்கு போன்றோம் அல்லாஹு தஆலா. கடைசியா அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி என்ன ரஹ்மத்தாலேயே அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பார்வைங்கிறது அதனுடைய மதிப்பு, அது எவ்வளோ பெரிய பாக்கியமானது. அது எத்தனை நரம்புகள், அந்த பார்வை பலகீனமாகும் போது அந்த நிஅமத்து விளங்குது பெருமக்களே. எனவே அந்த பார்வையை பாதுகாக்கிறதுங்கிறத பற்றி அல்லாஹ் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பார்வை பாதுகாக்கிற விஷயத்தில் பல வார்த்தைகளை சொல்றான். அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான் நிக்காஹ் செஞ்சுக்கங்க. நிக்காஹினுடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் நிக்காஹ் செய்யறாரு, திருமண வாழ்க்கையில நிக்காஹினுடைய நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுக்கு 5 நோக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேர் அது தெரியும் தெரியல, தெரிஞ்சு கபில்துன்னு சொல்றதுன்னு தெரியல. நிக்காஹ் மேடையில உட்கார்ந்து கபில்துன்னு சொல்றதுக்கு முன்னால குடும்ப வாழ்க்கைங்கிற நிக்காஹினுடைய நோக்கம் இந்த 5 தான். இந்த 5 நோக்கத்துல தான் நமக்கு கபில்துன்னு சொல்லணும். ஒருவேளை நமக்கு தெரியல, நம்ம காலத்தை கடந்துட்டோம்னா நம்முடைய மக்களுக்காக அதை சொல்லிக் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணத்தினுடைய நோக்கத்துல முதல்ல சொன்னாங்க, மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் வலம் யதஸவ்வஜஹா இல்லா லியகுல்ல பஸரா. முதல் நோக்கமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காஹ் செய்வதற்கு நோக்கம் பார்வையை பேணுறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வையை பேணுறது தான் முதல் நோக்கமே. என்ன பார்வை? அன்னதுரு ஸஹமும் மஸ்மூமும் மின் சிகாமி இப்லீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை என்பது இப்லீஸினுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகள்ல ஒரு அம்புன்னாங்க. அது எவ்வளவு பெரிய வணக்கசாலியும் சரிச்சிடும். ஒரு பார்வை நினைக்கிறோம், ஒரு பார்வை அவ்வளவு பெரிய ஹராமான பார்வை, அவ்வளவு பெரிய வேலையை பார்க்கும். எகிப்துல ஒரு பெரிய முஅத்தின் இருந்தார், அவ்வளவு அழகா பாங்கு சொல்லுவார், ரொம்ப வருஷமா பாங்கு சொன்னார், அவருடைய முகமே ஜொலிக்கும். ஒரு நாள் பாங்கு சொல்வதற்காக பள்ளிவாசலுக்கு மேடையில ஏறுறாரு. ஏறும்போது ஒரு அந்நிய பெண்ணின் மீது அவருடைய பார்வை விழுது. ஒரு பார்வை தான் விழுந்துச்சு, அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெண்ணை பார்க்கிறார். பாங்கு முடிச்ச உடனே அந்த பெண்ணை பத்தி விசாரிக்கிறார், போறார். கடைசியா அந்த பெண்ணு ஒரு கிறிஸ்தவ பெண்ணு தெரிஞ்சிச்சு. கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, கிறிஸ்தவரா மாறணும்னு சொல்றாங்க, கிறிஸ்தவராக மாறினாரு. கடைசியில கிறிஸ்தவராக மாதிரி நிக்காஹ் செய்கிற அளவுக்கு போகிற முன்னால, ஒரு 3 நாளைக்கு முன்னால அவரு தன்னுடைய வீட்டுல மேல இருந்து கீழே விழுந்து மௌத்தா போயிறாரு. துன்யாவும் போச்சு, ஆகிரத்தும் போச்சு. ஒரு பார்வை தான். இத்தனை வருஷம் முஅத்தின், இத்தனை வருஷம் பள்ளியினுடைய தொடர்பு. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஷேഖுக்கு பக்கத்துல எப்பவுமே ஒரு பெரிய ஹாஃபிஸ் இருப்பார். அவர் அவ்வளவு பக்காவான ஹாஃபிஸ், குர்ஆன் அவ்வளவு மனப்பாடமாக தெரியும். ஒரு பெண்ணை கடந்து போகும்போது இவர் அந்த பெண்ணை பார்க்கிறாரு, ரசிக்கிறார். இவங்க பெரியவங்க சொன்னாங்க, பார்க்காதீங்க, அது ஹராம், அது ஃபைனலக்கல் ஊலா உலைஸலக்க சானி. சரி, பார்க்கறது தானே ஒரு பார்வன். மறுபடியும் பார்த்தார். 20 வருஷத்துக்கு பின்னால அவர் மனப்பாடம் செஞ்சிருந்த குர்ஆன் அவரை விட்டு போயிடுச்சு. குர்ஆன் முழுசா மறந்துட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பார்வைன்னு சொல்றோம், ஒரு பார்வை அது ஹராமான, அது எவ்வளவு பெரிய. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மூமின் பார்வையை பேணிட்டா வணக்கத்தினுடைய சுவையை அல்லாஹ் கொடுத்துருவான்.
இபாதத்துல சோம்பேறித்தனம் எதனால வருதுன்னா பார்வை சரியில்லாதனால தான் சோம்பேறித்தனம் வருதான். இபாதத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கணும்னா அந்த பார்வையை பேணினாலே கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவ்வளவு தூரம் பார்வையினுடைய விஷயத்துல அதை பாதுகாக்கிறதுல பேணுறதுல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நிக்காஹ்னுடைய நோக்கமே 5 விஷயம். ஒன்னு பார்வையை பேணணும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்சின ஃபர்ஜா, அவனுடைய கற்பை பாதுகாக்கணும். நிக்காஹ்னுடைய நோக்கம் என்ன? இரண்டாவது கற்பை பாதுகாக்கணும். மூணாவது வயசில ரஹிமஹு, உறவுகளோடு சேர்ந்து வாழணும். நான்காவது சஜதா செய்கிற சந்ததியை பெற்று தருவது. நிக்காஹ் செய்யும்போது என்ன நேரத்தில் உட்காரணும்? யா அல்லாஹ், நல்ல முஸ்லிமான உம்மத்தை நான் பெற்றுத்தரேன், உனக்கு சஜதா செய்கிற சந்ததியை நான் பெற்றுத்தரேன். அஞ்சாவது வன்னாக்கிஹு அல்லதி யுரீதுல் அஃபாஃப், தன்மானத்தோடு கண்ணியத்தோடு அடுத்தவர்கள்ட்ட தேவையாகாம வாழ்வேன். இந்த 5 நியத்து தாங்க. கபில்துன்னு சொல்றதுக்கு முன்னால் இந்த 5 நியத்துல தான் குடும்ப வாழ்க்கையை துவக்கணும். அப்போ அடிப்படையே, இதற்கு அடிப்படையே பார்வை தான். அப்போ அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பார்வையினுடைய விஷயத்துல யார் யாரிடத்துல இருந்து பார்வையை பேணணும், மஹரம் யாரு, மஹரம் அல்லாத அந்நியர்கள் யாரு என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நூர்ல அதனுடைய சட்டங்களை பத்தி அல்லாஹ் தஆலா நிறைய ஆதாபுகளை பத்தி ஒழுங்குகளை பத்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எவ்வளவு தூரத்திற்கு பார்வை, சில கெட்ட பார்வை லயுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம், அல்லாஹ் சொல்றான். நபியே, சில ஆபத்தான பார்வை இருக்குது, சில காஃபிர்கள் உங்களை பார்வையாலேயே உங்களை சரிக்க பார்க்கறான் அப்படிங்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் இந்த கண் திருஷ்டின்னு சொல்றோம் பாருங்க, கண்ணு அது ரொம்ப ஆபத்தான பார்வை, பார்வையிலே ரொம்ப கெட்ட பார்வை. சில பார்வைகள் ரொம்ப ஆபத்தான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு வலிமா விருந்துக்கு போன சஹாபாக்கள் வீட்டினுடைய பொருட்கள் மேல பார்த்தாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குனான், கைர நாதிரீன இனாஹு, விருந்துக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா வந்தமான இருக்கணும், அங்க போய் அங்க உள்ள பொருட்கள் மேல நீங்க பார்வையை பார்க்க கூடாது. அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு போனா உங்களுடைய பார்வையை பேணணும். ஹராமான பார்வையினுடைய விஷயத்துல கண்திருஷ்டியான பார்வை இதுவும் ஹராம். வெறுமனே ஒரு பெண்ணை பார்க்கறது மட்டும் இல்லைங்க ஹராம்ங்கிறது. ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டினுடைய பொருளை பார்த்து பர்னிச்சர் போன்ற சாமான்களை பார்க்கறது ஹராம் தான். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வீட்டிற்கு போய் இந்த மாதிரியான பார்வையினுடைய விஷயத்துல மார்க்கம் ரொம்ப கண்திருஷ்டி உடைய விஷயத்திலே மார்க்கம் சொல்லு. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாரக்கல்லான்னு சொல்ல வேண்டாமாங்கிறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க, அவர் நல்லா வளர்ந்துறார், அவருடைய வீடு அழகா கட்டியிருக்கிறாரு, அல்லது அவருடைய வாழ்க்கை உயரமா இருக்கு, நீங்க உடனே பாரக்கல்லான்னு சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்த. ஒரு சஹாபி அப்படித்தான் ஒரு சஹாபியை ரொம்ப பிரமிப்போடு பார்த்தார். அடுத்த நிமிஷம் அவர் மயங்கி விழுந்துட்டார். சஹல் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வராங்க. என்னன்னு கேட்டேன். அவர் கடந்து யார் போனா? இவர் தான் போனார். அவர் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்? அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா இருந்தாரு, நான் இவ்வளவு அழகா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் தான் சொன்னேன். அவரை பார்த்துட்டு அவர் மயங்கி விழுந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலாம யக்துலு அஹாக், உங்க சகோதரரை கொலை செய்ய பார்த்துட்டீங்களே நீங்க அப்படின்னாங்க. ஒரு பார்வை சில நேரங்களில் அது கொலை வரைக்கும் கொண்டு போய்விடும். அல் ஐனு யுதுகிலுல் கபர், கண்ணு இருக்குத, அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒரு பார்வை ஒரு மூமின கபர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து. அல்லாஹ் பாதுகாக்கும். கண் திருஷ்டிங்கிறது அவ்வளவு ஆபத்தான. எனவே நம்ம பார்வைன்னு சொன்னா ஒரு பெண்ணை பார்க்கறது மட்டுமல்ல பெருமக்களே, அடுத்தவர்களுடைய பொருட்களையும் பிரமிச்சு பார்க்கிறது, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பிரமிச்சு பார்க்கிறது. உடனே பாரக்கல்லான்னு சொல்லியாரு அந்த பார்வையினுடைய ஆபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவதற்கு. எனவே பார்வை இப்லீஸினுடைய பெரிய அம்பு அது. எனவே அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஏற்படுகிற எல்லா பாவங்களுக்குமான முதல் நுழைவாயில் பார்வை. அதை பேணிட்டா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபிகள்ல சாலபான ஒரு சஹாபிங்க கடந்து போனாரு மதீனா தெருவுல. ஒரு வீடு திறந்து இருந்துச்சு. அந்த வீட்டுல லேசா பார்த்தாரு, அந்த அம்மா குளிச்சிட்டு தலையை தோட்டிட்டு இருக்கிறாங்க. அவரு அந்த பெண்ணினுடைய முடியை பார்த்துட்டார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவருக்கு அப்படியே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டோன்னு போய் அப்படியே மலையில போய் 40 நாள் தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபா ஒரு வேலைக்காக அனுப்புனா எங்க போனாரு? உமர் ரலியல்லாஹு விட்டு தேட விட்டான். கடைசியில் பார்த்தா மலையில கடந்து தௌபா செஞ்சு அழுதுட்டு இருக்கிறா. அவர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொண்டு நிற்க வச்சாங்க. அல்லாஹ் உங்களை பாவங்களை மன்னிப்பா, இஸ்திக்பார் செய்யுங்க. கடைசியில் அந்த தொழுகையில் நின்னாரு, சத்தம் போட்டாரு, உயிரை விட்டுட்டார். ஒரு ஹராமான பார்வை சஹாபாக்கள் அவங்களால பொறுக்க முடியல, கடைசியில் உயிரையே விட்டுட்டாங்க அதுக்காக.
அந்த பார்வைங்கிற விஷயத்துல சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க. அல்லாஹ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த பார்வை பேணுகிற விஷயத்தில் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்கள், சூரத்துன் நூர் என்பது நிறைய சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை, மஹரமியத்தினுடைய சட்டங்களை, இதையெல்லாம் பற்றி பேசுகிற சூரத்துன் நூரை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஒவ்வொருவர்களுக்கும் படித்து கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை. எனவே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சூரத்துன் நூரினுடைய சட்டங்களை நாம் கற்றுக் கொடுப்போம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.